அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காயத் சர்க்கம் இல்ல காயத் சர்கான் சொல்லக்கூடிய உடலை மனதை தளர்வடைய செய்கின்ற ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி பண்றதுக்கு யாரும் தேவையில்ல, நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ஸோட தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த காயத் சர்கா அப்படின்றது. இது ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயின மதத்துல உள்ள ஒரு டெக்னிக். இங்க இருக்கக்கூடிய எல்லா மெடிடேஷன் சென்டர்லயும் இந்த டெக்னிக் கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க அந்த மெடிடேஷன் சென்டர் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னாலே இது எப்படி பண்ணலான்றது கத்துக்கலாம். மிஞ்சி போனா 5 to 10 minutes பண்ணீங்கனாலே போதும் ஒரு நாளைக்கு. இந்த பயிற்சி பண்ணி முடிச்சதும் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலை, பயம், சோர்வு இதெல்லாம் நீங்கி உடம்பும் மனசும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் நிச்சயம் கிடைக்கும். இந்த பயிற்சி பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா நம்ம தரையில படுக்கிற மாதிரி படுத்துருவாங்க. படுத்துட்டு ஒரு 4-5 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா தளர்வடைய செஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது இப்ப படுத்துட்டு மனதுல முதல்ல உங்க காலை நினைச்சுப்பாங்க. கால் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி மனசால ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முட்டு, அப்புறம் தொடை, அப்புறம் அடிவயிறு, அப்புறம் வயிறு, அப்புறம் மார்பு, அப்புறம் கழுத்து, அப்புறம் தலை. இந்த மாதிரி ஒரு பகுதியா தளர்வடைய செய்ய வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க இடுப்ப தளர்வடைய செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கால் அப்படின்ற ஒரு பார்ட் உங்க உடம்புல இருக்குது அப்படின்றதே நீங்க உணர முடியாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதே மாதிரி மொத்த உடம்பையும் நீங்க அப்படி தளர்வடைய செஞ்சதுக்கு அப்புறம் உடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே உங்களால உணர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு பொசிஷனுக்கு உங்களுடைய மனமும் உடலும் போயிடும். அதாவது தூங்கும் போது எப்படி நம்ம உடலை உணர்றது இல்லையோ அந்த மாதிரி இதுவும் ஒரு தூங்குற மாதிரியான பயிற்சி தான். ஆனா நம்ம முழிச்சிட்டு இருப்போம், நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும் நம்ம தூங்கல அப்படின்னு. ஆனா தூங்கும் போது அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது, நம்ம தூங்கிடுறோம். உடல் முழுவதும் தளர்ந்ததுக்கு அப்புறம் காலை கொஞ்சம் அசைச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நார்மலான ஸ்டேட்டுக்கு வரணும். யாருக்கெல்லாம் தூக்கம் வரலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த பயிற்சிகள் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் போது நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதோ அதே ஃப்ரெஷ்னஸ் இந்த பயிற்சியில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். எனக்கு இதில் வீடியோவா டெமோ போட முடியாது. இதெல்லாம் நீங்கள் எந்த மெடிடேஷன் சென்டரில் அப்ரோச் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க. ரிலாக்ஸேஷன் பயிற்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பயிற்சி ஒரு செல்ஃப் ஹீலிங் மாதிரி தான். ஸோ தேவைப்படுறவங்க கற்றுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.